கிரிக்கெட் ஒன்லி நேயர்களுக்கு வணக்கம். இங்கிலாந்து வெஸ்ட் இந்தியா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஸோ இதுல வந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல இங்கிலாந்து வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இத பத்தி நம்மள்ட்ட டீட்டெயிலா பேசுறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு கிரிக்கெட் அனலிஸ்ட் கல்யாணராமன் சார் இருக்காரு. அவர் கூட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் ஈஸ்வர். சார் நம்ம டே 1, 2, 3, 4ன்னு தொடர்ந்து பேசிட்டே இருக்கோம். ஒரு 370 டார்கெட் செட் பண்ணாங்க. அந்த 370 5th டேல அடிக்கிறது கஷ்டமா இருக்கும்னு நினைச்ச ஒரு இடத்துல கம்ஃபர்டபுளா வந்து இங்கிலாந்து வின் பண்ணிட்டாங்க. இதுல இந்திய அணி எங்க தவறு செஞ்சாங்க சார்? First, congratulations to England team. Excellent win and record chasing win. Record run chasing win. அதை நம்ம ஃபர்ஸ்ட் பாராட்டி ஆகணும். இந்தியா தோல்விக்கு முக்கியமான காரணம் நோ டெப்த் இன் பேட்டிங் அண்ட் நோ டெப்த் இன் bowling அண்ட் சப்ஸ்டாண்டர்ட் ஃபீல்டிங். அவ்வளவுதான். அதுக்கு மேல என்னன்னு நம்ம பேசுவோம் அப்புறம். இதான் அந்த 3 விஷயம் தான். இந்த 3 விஷயத்த நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பேசியாகணும். இந்தியா தோல்விக்கு காரணமா? ஓகே சார். இந்தியா தோல்விக்கு காரணம் என்னங்கிறத பேசுறத விட இங்கிலாந்தோட இந்த வெற்றி வாய்ப்புக்கு காரணம் வந்து அவங்களோட அந்த பேட்டிங் ஸ்ட்ரென்த் சொல்லலாமா சார்? அவங்களுடைய பேட்டிங் ஸ்ட்ரென்த் ஓகே. முக்கியமான பேட்ஸ்மேன் எல்லாரும் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கு அடிக்கோலினதே நம்ம வந்து நம்மளுடைய பேட் ஃபீல்டிங் தான். 2 இன்னிங்ஸ்லயும் we have not fielded well. அது வந்து கிரிட்டிக்கல் டயத்துல கேட்ச் ட்ராப் பண்ணிருக்கோம். ஈவன் கிரவுண்ட் ஃபீல்டிங் கூட வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் அண்ட் கிரிட்டிக்கல் மேட்ச் நம்ம வந்து கொஞ்சம் ஹேர்டா இருக்கோம். அது வந்து கடைசி நாள் வந்து 2 டீமுக்கும் சான்சஸ் 50-50 இருக்குன்னு சொல்லலாம். அந்த நேரத்துல வந்து ஒரு ஃபீல்டிங் ஒரு பொறி பறக்கணும் வேண்டாமா? அது இல்லாம என்னமோ எத்தனை கிரவுண்ட் ஃபீல்டிங்ல இன்னைக்கு மிஸ்ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஓவரால் இட் இஸ் அ வெரி டிசப்பாயிண்டிங் பர்ஃபார்மன்ஸ் பை சோ கால்டு நியூ யங் டீம். ஓகே சார். 2019 நம்ம பார்த்தோம்னா இதே கிரவுண்ட்ல ஹெடிங்லி கிரவுண்ட்ல ஆஸ்திரேலியா வெர்சஸ் இங்கிலாந்து ஆஷஸ் சீரீஸ் நடக்குது. அதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து வந்து ஒரு 60 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா பேட்டிங் பிடிச்சு ஒரு 356 59 டார்கெட் செட் பண்ணுவாங்க. அதை அடிச்சு வின் பண்ணாங்க. இதே கிரவுண்ட்ல பென் ஸ்டோக்ஸ் தான் அடிச்சு வின் பண்ணி கொடுப்பாரு. பட் இந்த கிரவுண்டுக்கு டார்கெட் 370 அப்படிங்கிறது பத்தலையோ சார்? 370 நல்ல டார்கெட். பட் போலிங் தான் சொல்ல நேத்து நம்ம பேசணும், நம்ம டிஸ்கஸ் பண்ணச்சே இந்தியா போலிங் வீக்னஸ்னால நம்ம வந்து 370 வந்து 70-30% சான்சஸ் சொல்ல வேண்டிய ஒரு தருணத்தை நம்ம வந்து 55-45 கொடுத்ததே நம்ம இந்தியா மேல இருக்கிற ஒரு பேட்ரியாட்டிசம் தான். வி ஆர் பீங் இந்தியன்ஸ், நமக்கு இந்தியா ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அந்த 55 கொடுத்தது. இல்லைன்னா 50-50 தான் சொல்லியிருக்கணும். ஆக்சுவலா நான் இதை எதிர்பார்த்தேன், ஓரளவுக்கு எதிர்பார்த்தேன். பட் எப்படி வந்து ரொம்ப பேட் பர்ஃபார்மன்ஸா இருக்குன்னு எதிர்பார்க்கல. அவ்வளவுதான். இது போலிங் வந்து நம்ம நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு. இன்னைக்கு பிரசித் கிருஷ்ணா 2 விக்கெட் எடுத்து கொடுத்தாரு, தவிர எவ்வளவு ரன் கொடுத்தாரு பாருங்க. ஒவ்வொருக்கு ஓவர் எப்படியான ஒரு மினிமம் ஒரு பவுண்டரி கொடுத்துடுறாரு. அண்ட் முகமது சிராஜ் கான்ட்ரிபியூட் பண்ணல, ரவீந்திர ஜடேஜா கான்ட்ரிபியூட் பண்ணல, அண்ட் அவர் டாப் பவுலர் பும்ரா இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஷைன் பண்ணல. அவர் என்ன ரீசன் தெரியல. அவர் ஸ்டெடியா போட்டாரு. அவர் வந்து குறை சொல்ல முடியாது. ஒரு இன்னிங்ஸ்ல 5 விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு, 25 ஓவர் போட்டிருக்காரு. அதனால அவருடைய பாடி எப்படி இருக்கும் என்ன இருக்கும் தெரியாது. அது தந்தாப்புல ஸ்டெடியா போட்டாரு. அவர் பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் பிரஷரை மெயின்டைன் பண்ணாரு. பட் ஓவரால் அதான் நான் சொன்ன மாதிரி டெப்தே இல்லை போலிங்ல. ரவீந்தர் ஜடேஜா ரியலி வெரி டிசப்பாயிண்டிங். இந்த பிச்சில் கொஞ்சம் ஓரளவுக்கு லைஃப் இருக்கிற பிச்சில் அப்படியே ஒரே மாதிரி போட்டுட்டே இருந்தாரு. நான் இன்னைக்கு வந்து 1-2 ஆம்பால் தான் பார்த்தேன். வர ஓல் 23-24 ஓவர் போட்டதுல அவர் ஆம்பால் போட்டதே 1-2 பால் தான் போட்டிருந்தாரு. வேற சேஞ்ச் ஆஃப் பேஸ் கூட ரொம்ப ரொம்ப வெரி ஆர்டினரி. ஒரே பேஸ்ல தான் போட்டிருந்தாரு. அண்ட் ஃபாஸ்டர் ஒன் போடுறாரு தவிர ஸ்லோவர் ஒன்னா ஒன்னும் போடல. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணி பார்க்கணும்னு ஒரு இதுவே அவர்கிட்ட ஒரு எண்ணமே இல்லாத மாதிரி இருந்தது அவர் போலிங்ல. அவர் அப்படி போட சொல்லிட்டாங்களா, ஒரு எண்டில் நீ பாத்துக்கோ அப்படின்னா அதுக்குன்னு இப்படிதான் போடணுமான்னு எனக்கு தெரியல. எனக்கு ரவீந்திர ஜடேஜா போலிங்ல உடன்பாடே இல்லை, அவருடைய பேட்டர்ன் ஆஃப் போலிங்ல இன்னைக்கு. ஸோ ஓவரால் பும்ரா வந்து நமக்கு வந்து மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் போலர். அவர் கான்ட்ரிபியூட் பண்ணலன்னு ஒரு பெரிய வேக்யூம் கிரியேட் ஆயிடுச்சு. அதுவே ஒரு பெரிய வீக்னஸ் நமக்கு இந்தியன் டீமுக்கு. இப்போ செகண்ட் இன்னிங்ஸ்ல பென் டக்கட் வந்து அவரோட செகண்ட் இன்னிங்ஸ்ல ஹையஸ்ட் ஸ்கோர் 149 வந்து இப்ப அடிச்சிருக்காரு. அவருக்கு வந்து ஒரு 98ல இருக்கும்போது ஜெய்ஸ்வால் வந்து ஒரு கேட்சை வந்து ஈஸி கேட்ச் தான், பால் த்ரூ த பாலுக்கு ஓடி வந்துட்டு அந்த கேட்சை டிராப் பண்ணுவாரு. ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 3 கேட்ச், அடுத்த இன்னிங்ஸ்ல நேத்திக்கு ஒரு கேட்ச், இன்னைக்கு ஒரு கேட்ச்.
அவர் இப்படி தொடர்ச்சியா கேட்ச் டிராப் பண்ணிட்டே இருக்கிறது அந்த மேட்சோட அந்த மொமெண்ட்டை எவ்வளவு சேஞ்ச் பண்ணுது? விக்கெட் ரொம்ப எடுக்கிறது ரொம்ப என்னால நம்பவே முடியல. ஜெய்ஸ்வால் வந்து சப்போஸ் டு பி ரீசனபிளி குட் ஃபீல்டர். இன்ஃபேக்ட் யூ கேன் ரேட் ஹிம் அஸ் டாப் 5 ஃபீல்டர்ஸ்ல ஒருத்தர் இந்தியன்ல யார் இருக்காங்கன்னா இந்தியன் ஃபீல்டர்ஸ்ல இவர் ரேட் பண்ணலாம். இந்த மேட்ச் என்னாச்சுன்னே தெரியல அவருக்கு. பேட்டிங் மட்டும் ஆடினா போறோம்ட்டு ஒரு இன்னிங்ஸ்ல செஞ்சுரி அடிச்சுட்டு அடுத்த இன்னிங்ஸ் ஃபெயிலியர் ஆயிட்டு ஃபீல்டிங் கேட்ச் எல்லாம் டிராப் பண்றாரு, பண்ணலாம் அப்படின்னு ஒரு தீர்மானம் அந்த மாதிரி இருந்தது. அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் இந்த யங் ஏஜ்ல இப்படி ஒரு ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து யாரும் எதிர்பார்க்கல. ரொம்ப ஏமாற்றம். அவருக்கு என்ன ஆச்சு எல்லாம் கண்டுபிடிக்கணும். அவங்க ஏன் இப்படி ஃபீல்டிங் பண்ணாரு, கான்சென்ட்ரேஷன் இல்லையா, வேற ஏதாவது ப்ராப்ளமாங்கிறத பெரிய அதை டிபேட் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னைக்கு இந்த கேட்ச் பாருங்களேன், ஹி மேட் ஹெவி வெதர் ஆஃப் த கேட்ச். ஒரு ஓரளவுக்கு கம்ஃபர்டபுள் கேட்ச் அதை வந்து ஏதோ மெஸ்அப் பண்ணி டிரா பண்ணாரு. ஒரு டிஃபிகல்ட் கேட்சை ட்ரை பண்ணி டிரா பண்ணா எப்படி இருந்தாலும் ஒரு ஹாஃப் கேட்சஸ் எல்லாம் கன்வெர்ட் பண்ணாதான் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் மேட்சை ஜெயிக்க முடியும். இவங்க ஆனா கைக்கு நேரம் வர கேட்சையே டிரா பண்றாரு. பூம்ரா ஒரு காட்டன் பால் டிரா பண்ணாரு. அண்ட் அவர் ஒரு பிடிச்சிருந்தா அவருக்கே வந்து வரிசையா 1-2 விக்கெட் கூட விழுந்திருக்கலாம், சொல்ல முடியாது நம்ம. அது வேற ஒரு ப்ராப்ளம். ரிஷப் வந்து ஒரு கேட்ச் எங்க பந்து எங்க இருக்குன்னு அவருக்கு உணர்ச்சியே இல்லாத மாதிரி இருந்தாரு. எல்லாரும் இவங்களும் யாரும் ஃபீல்டர்ஸும் பக்கத்துல இருக்கிற ஃபீல்டர்ஸும் அப்புறம் தான் சொன்னாங்க தவிர இட் இஸ் ஃபாலிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ கேட்ச் அப்படின்னு சொன்ன மாதிரி தெரியல எனக்கு. ஸோ இது வந்து இந்தியன் கிரிக்கெட்டர்ஸ் இன்னைக்கு என்ன இந்த மேட்சை வந்து ஜெயிக்கணும்னு ஆனாங்களான்னு சண்டையே வந்துடுது இப்போ. அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. ஓகே சார். இப்போ ஓவராலா இங்கிலாந்தோட பேட்டிங் எப்படி பார்க்கலாம் சார்? 370 டார்கெட் இருக்கு. லாஸ்ட் டே விளையாடிட்டு இருக்காங்க. பிச்சோட பிஹேவியர் எப்படி இருக்கும் அப்படிங்கறது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. பென் டக்கட் ஆகட்டும், சாக் ராலி ஆகட்டும், ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா பெருசா ஸ்கோர் பண்ண முடியல. இந்த மேட்சை நின்று முடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு. இந்த மாதிரி அந்த பேட்டர்ஸோட கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இங்கிலாண்டை வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை வின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு? ஓவராலா பார்ப்போம், 2 இன்னிங்ஸ் சேர்த்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஆலி பாப் செஞ்சுரி அடிச்சிட்டாரு. ஃப்ரண்ட் லைன் பேட்ஸ்மேன், நம்பர் 3 பேட்ஸ்மேன். ஜாக் கரோலி ஃபெயிலியர் இருந்தாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. பென் டக்கட் 2 இன்னிங்ஸ்லயும் கான்ட்ரிபியூட் பண்ணாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல அவுட்ஸ்டாண்டிங் மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் ஆடிட்டாரு. ஜோ ரூட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு சுமார் ஆனாரு. செகண்ட் இன்னிங்ஸ்ல கடைசி வரைக்கும் இருந்துட்டாரு. ஒரு எண்ட்ல ஒரு சீனியர் பேட்ஸ்மேன், எக்ஸ்பீரியன்ஸ் பேட்ஸ்மேன், டெக்னிக்கலி சவுண்ட் பேட்ஸ்மேன் இருந்தாலே ஒரு பெரிய தெம்பு. அந்த தெம்பை கொடுத்துட்டாரு ஒரு எண்ட்ல. பென் ஸ்டோக்ஸ் ஒன்னும் ஃபுல் ஃபார்முக்கு வரல. பட் அவர் வந்து ஒரு கிரிட்டிக்கல் டைத்துல ஒரு பார்ட்னர்ஷிப் 49 ரன் ஓல்டு கேப்டன் எக்ஸ்பீரியன்ஸ் கிரிக்கெட்டரோட சேர்ந்து கண்ட்ரிபியூட் பண்ணிட்டாரு. ஸ்மித்தும் 2 இன்னிங்ஸ்ல நல்லா ஆனாரு, விக்கெட் கீப்பர் ஸ்மித். சோ அண்ட் ப்ரூக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ரன் அடிச்சிட்டாரு. சோ எல்லா பேட்ஸ்மேனும் ஃபார்முக்கு வந்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல எல்லா பேட்ஸ்மேனுக்கும் they have reached some decent form. So அதனால இங்கிலாந்து is not only won this match but also looking very good for the next 2-3 matches or next complete series ke. Whereas India பார்த்தோம்னா நம்பர் 6ல இருந்து டைல் ஸ்டார்ட்ஸ். கருண் நாயர் டிசப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் ஜடேஜா நோ குட், ஷர்துல் தாக்கூர் அவருக்கு என்ன பேட்டிங் இந்த போலிங் ஆடுவாரா, இந்த போலிங் எல்லாம் அவரால் ஆட முடியுமான்னு ஒரு சந்தேகத்தை மூட்டுற அளவுக்கு 2 இன்னிங்ஸ்லயும் ஆடி இருக்காரு. ரியல் டைல் முகமது சிராஜ், பூம்ரா அண்ட் பிரசித் கிருஷ்ணா, அவங்க 3 பேரும் டைலண்டர்ஸ்ங்கிறது யாரு, டைலண்டர்ஸ்ங்கிறது எப்படி இருப்பாங்கன்னு டெஃபினிஷன் கொடுக்குற மாதிரி ஆடிட்டு போயிட்டாங்க 2 இன்னிங்ஸ்லயும். அவங்க ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு 25-30 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு 25-30 மினிட்ஸ் ஆடினாங்கன்னா மேட்ச் டிரா கூட பண்ணிருக்கலாம், இஃப் நாட் வின்னிங் த மேட்ச். ஸோ இது வந்து ஒரு இந்தியா இஸ் அந்த இவ்வளோ 5 பேட்ஸ்மேன் செஞ்சுரி அடிச்சு 2 இன்னிங்ஸ்லயும் இவ்வளோ ரன் அடிச்சதுக்கு அப்புறமும் போலிங் படு வீக்னஸ்னால இப்படி தோல்வியை தழுவினதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஏமாற்றம். இது கவலைக்குரிய விஷயம். இதை வந்து டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி சால்வ் பண்ண போறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நியூ பால் எடுக்கிற வரைக்கும் கிட்டத்தட்ட பும்ராவை எடுத்துட்டு வராம ஹோல்ட் பண்ணிட்டே இருந்தாங்க. அவங்க நியூ பால் எடுக்கிற நேரத்துல கிட்டத்தட்ட பார்த்தா 22-27 தான் அடிக்கிற மாதிரி சூழ்நிலை இருந்தது. கொஞ்சம் பும்ராவை கொஞ்சம் முன்னாடியே எடுத்துட்டு வந்திருக்கலாமோ? இல்ல, ஐ திங்க் பும்ரா வந்து 19 ஓவர் போட்டாரு. இன்னைக்கு நேத்தி 3 ஓவர், இன்னைக்கு 16 ஓவர் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட் அவரை வந்து பிரசித் கிருஷ்ணாவோட 4-5 ஓவர் அதிகமா போட்டிருந்தாரு. முகமது சிராஜோட 2-3 ஓவர் அதிகமா போட்டிருந்தாரு. அவருக்கு அவரோட ரிதம் இன்னைக்கு வந்து அவருடைய ரிதம் சரியா ஒர்க் அவுட் ஆகல. அண்ட் மேபி அவர் எந்த அளவுக்கு பாடி டயர்டா இருந்தது அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும்.
கேப்டனுக்கு தெரியும், டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு தெரியும், பும்ராக்கு தெரியும். அந்த அவர் வந்து ஒன்னும் பண்ணி ஒரு பெரிய விஷயமா ஒன்னும் பண்றதுக்கு சான்ஸ் இல்லைங்கிற ஒருனால அவரை வந்து ஒருவேளை மீதி போல 2-3 விக்கெட் எடுத்திருந்தாருன்னா கடைசியில வந்து ஒரு 15 ரன் இருந்தது, 2 விக்கெட் தான் இருக்குன்னா அப்போ வந்து போட்டிருப்பாரு. அப்போ வந்து ஸ்ட்ரெச் பண்ணிருப்பாரு, எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்திருப்பாரு. ஒண்ணுமே இல்லாத போது எதுக்கு அவரை திருப்பி மேல போட வச்சு அவர் ஒருவேளை இன்ஜுரிக்கோ இல்லைன்னா வேற ஏதாவது ப்ராப்ளம் அடுத்த டெஸ்ட் மேட்ச் யூஸ் பண்ணாத ப்ராப்ளம் வருமோன்னு அவரை கொஞ்சம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிருக்கலாம்னு என்னுடைய தாட்ஸ். அவ்வளவுதான். திஸ் இஸ் ரீசன். ஐ திங்க் அவர் வந்து ஒன்னும் பண்ணிருக்க முடியாதுங்கிற நிலைமையில தான் இருந்தது நியூ பால் அடிக்குச்சு. அதனாலதான் ஒருவேளை ஜடேஜா போட்டிருப்பாருங்கிற செகண்ட் ஓவர் நியூ பால்ல ஒருவேளை அந்த சிராஜ் ஒரு விக்கெட் வந்து சிராஜுக்கு ஒரு விக்கெட் வந்து ஜடேஜாக்கு ஒரு விக்கெட் வந்து 7 விக்கெட் 8 விக்கெட் ஆயிருந்ததுன்னா ஒருவேளை பும்ராவை கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு ஓவர்ல கூட 2 விக்கெட் எடுப்பாரு டெய்லண்டர்ஸ். அதே மாதிரி இல்ல அவன் தான் அதுக்கு தான் ஃபினிஷ் பண்ணிட்டாரு அவர் கேமே. ஜடேஜா ஓவர்லயே ஃபினிஷ் பண்ணிட்டாரு பாருங்க அவரு. He didn't want to wait for another over ஸ்மித். ஸோ அவங்களும் கேமை வந்து லைட்டா எடுத்துக்கூடாது, முடிக்கணும். ஒரு ஒரு கிரிப் வந்த உடனே ஒரு 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 சின்ன ஆப்பர்ச்சுனிட்டியை கூட ஆப்போனண்ட்டுக்கு கொடுத்துக்க கூடாதுன்னு கரெக்டா ஆடிட்டாங்க. ஸோ இது வந்து பும்ரா வந்து செகண்ட் நியூ பால்ல போடாது, ஒரு நியூ பாலுக்கு முன்னாடியே 2 ஓவர் முன்னாடி போடாததெல்லாம் வந்து அவர் வந்து ஃபுல் இதுல இல்ல. அவரு ஃபிட்னஸ்ன்னு சொல்லக்கூடாது. அது ஒரு 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 போலருக்கு ஒரு மூடு வரணும் இல்ல. அவர் வந்து ஹோல் டே போட்டுட்டு விக்கெட் எடுக்கல அண்ட் ப்ராபபிலி டயர்டா இருக்காரு. அவ்வளவுதான். தட் இஸ் த ரீசன் ஃபார் ஹிம் ஃபார் த கேப்டன் டு நாட் டு யூஸ் ஹிம். ஓகே சார். ஷர்துல் தாகூரை வந்து ஆல்ரெடி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஷர்துல் தாகூரை இன்னைக்கு எடுத்துட்டு வந்தாங்க. பேக் டு பேக் ஒரு 2 விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு. எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறமா இந்திய அணிக்கு ஒரு ஹோப் வந்தது. சரி, அடுத்தடுத்த விக்கெட்டை எடுத்து கொஞ்சம் இந்த மேட்ச்ல அலைவலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை கண்டினியூ பண்ண முடியாது சார். என்ன காரணம் சார்? ஒன்னும் இல்ல சார். போலிங் வந்து ஷர்துல் தாக்கூரே விழுந்த 2 விக்கெட்டும் ஒன்னும் அப்படியே அன்பிளேபிள் பாலோ இல்லைன்னா பெரிய விக்கெட் பிச்சில் வந்து ஏதோ பந்து பயங்கரமா ஸ்விங்காயோ விட்டால அது வந்து அவருக்கு அவர் எடுத்த 2 விக்கெட்னால ஓரளவுக்கு சான்ஸ் இருக்கிற மாதிரி வந்தது. அதெல்லாம் உண்மைதான். பட் அவர் போலிங் ஒன்னும் பிரமாதமா இல்ல. பட் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட நல்லா போட்டாரு. அவர் வந்திருக்கச்சே ஒரு 2 விக்கெட் எடுத்து கொடுத்ததுனால இந்தியாவுக்கு ஒரு பெரிய எங்கேயோ ஒரு சின்ன வாய்ப்பு இருந்த மாதிரி இருந்தது. தவிர அதுக்கப்புறமும் ஒன்னும் பிச்சிலையும் ஒன்னும் லைஃப் இல்ல, போலர்ஸ்லயும் ஒரு எஃபர்ட் இல்ல. அதனால எதுவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு நமக்கு. 50 ஓவர் 55 ஓவர்ல ஒரு 6-7 விக்கெட் எடுக்க முடியலன்னா லாஸ்ட் டே விக்கெட்ல அப்புறம் என்ன பண்ண முடியும்? அதுவும் ஹோல் செஷன் ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன்ல ஒரு விக்கெட் கூட எடுக்க முடியல. அண்ட் அவ்வளவு ரன் பார்ட்னர்ஷிப், ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப். எந்த ஃபர்ஸ்ட் மார்னிங் செஷன்ல ஒரு பால் கூட ரொம்ப பெரிய அப்படியே அலாமிங்கா இல்ல. ஆட் பால் ஏதாவது 1-2 வேணா. ஈவன் பும்ரா போட்ட 2 ஸ்பெல்லையும் எந்த பாலுமே பும்ரா ஒரு போடச்சே ஒவ்வொரு பால்லையும் ஏதாவது விக்கெட் எடுப்பாராங்கிற ஒரு பரபரப்பு இருக்கும் நம்ம பாக்குறவங்களுக்கு எல்லாம். அந்த பரபரப்பு இன்னைக்கு இல்லவே இல்லை பாருங்க. அண்ட் சிராஜ் கொஞ்சம் சுமாரா போட்டாரு, பட் நாட் குட் இனஃப். அண்ட் பிரசித் கிருஷ்ணா செகண்ட் ஸ்பெல் நல்லா போட்டாரு. பட் வித் டியூ ரெஸ்பெக்ட் டு பிரசித் கிருஷ்ணா, இப்படி எல்லாம் ரன் கொடுத்தா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அது ரொம்ப ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒரு 6.5 runs per over in test cricket, even if you take 3 wickets, is no good. You are letting the batsman score runs and pressure இல்லாம போயிடுறது. மீதி லைன்ல போடுற போலருக்கும் அது பாதகமா போயிடும். ஸோ பிரசித் கிருஷ்ணா பேஸ் இருக்கு, ஹைட் இருக்கிறதுனால பவுன்ஸ் கிடைக்கிறது எல்லாம் ஃபைன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா போட்டாரு, 2 விக்கெட் எடுத்துக்கிட்டாரு. எல்லாம் எது சொன்னாலும் அவருடைய போலிங்ல வந்து டைட்னஸ் வேணும், டைட்டா போடணும். ஒரு என்ன அவங்க எல்லாம் போடுறாங்க பாருங்க, எவ்வளவு டைட்டா போடுறாங்க பாருங்க. நேற்று ஒரு 2 செஷன் டைட்டா போட்டாங்க. அப்புறம் ரிஷப் அந்த மாதிரி ஒரு அன்ஆர்த்தடாக்ஸ் ஜீனியஸ் அவர் வந்து அடிக்கிறதுனால தான் அவங்களுக்கு போலிங் ஓரளவுக்கு இதுவாச்சு. பட் அது வரைக்கும் டைட்டா போட்டாங்க அவங்க. இவங்க எந்த ஸ்டேஜ்லயும் பும்ராவை தவிர யாருமே டைட்டா போட முடியல இன்னைக்கு. ஸோ அது ஒரு பெரிய வீக்னஸ். இந்தியா வந்து நம்பர் 1 போலிங்க வந்து நிறைய கரெக்ட் பண்ண வேண்டியிருக்கும். ரவீந்திர ஜடேஜா போலிங்லயும் கொஸ்டின் மார்க். அவர் அடுத்த மேட்ச் ஆடணுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் டெஃபினட்டா இருக்கு. சுமன் கில் கேப்டனா பொறுப்பேற்ற முதல் டெஸ்ட் வந்து ஒரு தோல்வி. இது வந்து அவருக்கு எவ்வளவு ஒரு கடினமான சூழ்நிலையா இருக்கும் இது அடுத்த டெஸ்டுக்கு? இல்ல, சுப்மான் கில்லை பொறுத்துக்கும் ஒரே விஷயம், முக்கியமான விஷயம்,
ஒரு ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லயே ஒரு தன்னோட ஹையும் பார்த்துட்டாரு, லோவையும் பார்த்துட்டாரு. ஹைங்கிறது அவருடைய பேட்டிங், அவர் அடிச்ச ரன்னு, ஈ பிளேட் ஜெம் ஆஃப் அன் இன்னிங்ஸ், அது அவருடைய ஹை. லோங்கிறது மேட்ச் தோத்தது. அதுவும் நிறைய நேரத்துல வின்னிங் பொசிஷன்ல இருந்து கைய வாய்ப்பை தவற விட்டு மேட்ச் தோத்தது. அது ஒரு பெரிய அவருக்கு செட்பேக்கு, அது ஒரு லோ அவருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச் ரொம்ப கிரிட்டிக்கலா நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவர் இதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டாருன்னா அவருக்கும் நல்லது, இந்தியன் டீமுக்கு நல்லது. முக்கியமா அவர் இந்த தோல்வியினால அவரோட பேட்டிங் அஃபெக்ட் ஆகக்கூடாது. இந்த தோல்வியை யோஜனை பண்ணி அவர் பேட்டிங்ல ஒரு கான்சென்ட்ரேஷன் மிஸ் பண்ணி ஃபெயிலியர் ஆகக்கூடாது. அவருடைய பேட்டிங் தான் அவருடைய பெரிய ஸ்ட்ரென்த். அதை இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். அப்கோர்ஸ் he will learn, he has to learn, he will learn the captaincy, he will learn now. இந்த மேட்ச்ல நிறைய, அதுவும் கடைசி நாள் மேட்ச்ல நிறைய லேர்ன் பண்ணிருப்பாரு. போலிங், நம்ம இந்தியன் போலிங் என்னென்ன இம்ப்ரூவ் பண்ணணும், என்னென்ன பண்ணணும், ஃபீல்டிங்க்கு முக்கியமா என்னென்ன பண்ணணும், எல்லாத்தையும் யோசனை பண்ணிருப்பாரு. அவரு கேப்டன்சினால தோக்கல, பட் ஓவரால் ஃபீல்டிங், ஓவரால் போலிங் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் லோயர் ஆர்டர் பேட்டிங் ஃபெயிலியர், இதுதான் முக்கியமான காரணம். 2-3 தப்பு பண்ணிருக்கார். அதை நம்ம டீட்டெயிலா பேசணும்னு அவசியம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன் பண்றது அதுவும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத கேப்டன் அவரு. ஈவன் பஞ்சாப் எல்லாம் கூட அவர் ரொம்ப லீட் பண்ணது கிடையாது. ஐபிஎல் லீட் பண்ணிட்டு இருக்காரு. அது T20 லீட் பண்றதுக்கும் டெஸ்ட் மேட்ச் லீட் பண்றதுக்கும், ஒரு கிளப் டீம் லீட் பண்றதுக்கும், ஒரு நேஷனல் டீம் லீட் பண்றதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. பட் பட் கிரேட் கேம் ஆஃப் கிரிக்கெட். இது நல்ல கேம், நல்லா இருந்தது. 5 நாளும் பரபரப்பா இருந்தது. நல்ல வெரி ஒண்டர்ஃபுல் பேட்டிங் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம். கேப்டன் பிரமாதமா ஆடினார் இந்தியன் கேப்டன். ரிஷப் பந்தோடைய ஸ்பார்க்லிங் இன்னிங்ஸ் பார்த்தோம். முக்கியமான விஷயம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 யங் பேட்ஸ்மேனும் கிளிக் ஆயிட்டாங்க. பெரிய விஷயம் அது. தட் இஸ் ரிஷப் பந்த், சுப்மான் கில். நம்ம அடிக்கடி பேசியிருக்கோம், இவங்க 2 பேரும் தான் இந்தியாவை நெக்ஸ்ட் 5-6 வருஷத்துக்கு எடுத்துன்னு போற கிரிக்கெட்டர்ஸ் அப்படின்னு. அவங்க 2 பேரும் பெரிய லெவல்ல கிளிக் ஆயிருக்காங்க. சாய் சுதர்ஷனுடைய டெபியூ நாட் பேட். அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல ஓரளவுக்கு இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிளாஸ் ஆஃப் போலிங்க டெஸ்ட் மேட்ச்ல தன்னால ஹேண்டில் பண்ண முடியுங்கிறதுக்கு ஒரு கோடிட்டு காமிச்சிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் ஒரு 50-60 அடிச்சிருக்கணும், இஃப் நாட் 100. அந்த அளவுக்கு நல்ல ஆடின்னு இருந்துச்சு, அவுட் ஆயிட்டு போனாரு. அதனால அவருக்கும் ஒரு பெரிய லெசன் இது. அண்ட் KL ராகுல், ரீடிஃபைனிங் KL ராகுல். KL ராகுல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் கிரிக்கெட்டர்ஸ் இன் இந்தியா. பட் அவருடைய சஸ்டைன்டு பர்ஃபார்மன்ஸ், கன்சிஸ்டன்ட் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சாதாரணமா இருந்தது. இந்த மேட்ச்ல இருந்து அவருடைய பெஸ்ட் பேட்டிங் எபிலிட்டிஸ் இந்தியாவுக்கு இனிமே கிடைக்கும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கோர்ஸ் பும்ராவுடைய போலிங் ஸ்கில் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதுவும் ஒன்று ப்ரூவ் பண்ணிட்டார். அவரு ஃபிட்டா இருந்து ஒரு மேட்ச் ஆடினான்னா இந்தியாவுக்கு அவருடைய பர்ஃபார்மன்ஸ்ல குறையே இருக்காதுங்கிறத காமிச்சிட்டாரு. அண்ட் மீதி எல்லாரும் கருண் நாயர் கம்பேக் ஃபெயிலியர், ஷர்துல் தாக்கூர் I think he's in the fag end of his career. Jadeja again is almost beginning of his end of his career அப்படிங்கிறது தோன்றது. இந்த கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ண போறாங்க அடுத்த டெஸ்ட் மேட்சுக்குன்னு தெரியல. அண்ட் பிரசித் கிருஷ்ணா எல்லாம் நிறைய லெசன் லேர்ன் பண்ணி அடுத்த மேட்ச் நல்லா போடணும். முகமது சிராஜும் இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு ஒரு கிரிட்டிக்கல் மேட்ச்ல ஒரு கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னா அவர் மேலேயும் ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. பட் அடுத்த மேட்சே அடுத்த செட் ஆஃப் ஃபாஸ்ட் பாலர்ஸ் 2 பேரை இந்த 2 பேரை தள்ளிட்டு அடுத்த 2 பேரை கொண்டு வருவாங்களான்னு தெரியல. பட் என்ன பொறுத்த வரைக்கும் அடுத்த மேட்ச் பத்தி செலக்ஷனை பேசணும்னா ஜடேஜாவையே தூக்கிட்டு வாஷிங்டன் சுந்தர் கொண்டு வரணுமோங்கிற என்னுடைய ஒரு எண்ணம். ஓகே சார், பார்க்கலாம். யாரும் எதிர்பார்க்கல இந்த மேட்ச் இந்தியா வெற்றி பெறும் இல்ல டிராவை நோக்கி பயணிக்கும் அப்படின்னு நினைச்ச ஒரு இடத்துல இங்கிலாந்து 5 விக்கெட் வித்தியாசத்துல கம்ஃபர்டபுளா வின் பண்ணிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். ஸோ இதை தொடர்ந்து 2வது டெஸ்ட் விரைவில் நடக்க போகுது. அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பேசலாம் சார். அதுக்கான ஸ்குவாட் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கறதையும் நம்ம டீட்டெயிலா பேசலாம் சார். இவ்வளவு உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.